ரஷ்யா உக்ரைன் போரில் இப்போ ரஷ்யாவினுடைய பிரசிடென்ட் எலெக்ஷன் தான் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. அது ஏன் ரஷ்யாவினுடைய பிரசிடென்ட் எலெக்ஷன் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கணும்? இரண்டு விஷயம். ஒன்று, புட்டின் அவர்கள் தான் அதிபராக இருப்பார் அப்படின்னு சொல்லி 90% எல்லா நியூஸ் சேனலும் அங்கேருந்து வரக்கூடிய தகவலும் சொல்லுது. ஆனால் புட்டின் அவர்கள் பிரசிடெண்டாக மறுபடியும் மாறுவதற்கு ஒரு பெரிய வெற்றியை ரஷ்யாவின் முன் சமர்ப்பிக்க வேண்டிய கட்டாயம் புட்டின் அவர்களுக்கும் இருக்குது. அப்படி இல்லையா இந்த போர் அப்படிங்கிறது முடித்து வைக்கப்பட வேண்டும். சரி, ஒருவேளை புட்டின் அவர்கள் இப்போ பிரசிடென்ட் எலெக்ஷனில் பெருசாக எதுவுமே செய்ய வேண்டாம், நாம் இருந்தால் தான் உக்ரைன் தோற்கும், நாம் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற பிம்பத்தை உருவாக்குனாலே போதும், புட்டின் அவர்களுக்கு ஈஸியாக அங்கே எந்த விதமான எதிர்ப்பும் வரப்போகிறது கிடையாது. ஆல்ரெடி எதிர்ப்பும் இல்லை, கூடுதலாக ஒரு ஆடட் அட்வான்டேஜ் மாதிரி இந்த செய்தியும் அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் பேசப்பட்டு விட்டது என்றால் ஓகே, ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ புட்டின் அவர்களை டேமேஜ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உக்ரைன் என்ன செய்யணும்? இப்போ மிகப்பெரிய அளவில் ட்ரை பண்ணணும். பல நாடுகளை ஒன்றிணைத்து இந்த பிரசிடென்ட் எலெக்ஷனில் புட்டின் அவர்களுக்கு எதிரான ஒரு கருத்தை உலக அளவில் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாஸ்க். அந்த டாஸ்க்கை உக்ரைன் எப்படி செய்ய போகிறாங்க, அதை எப்படி ரஷ்யா எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ட்ராமாவை அடுத்த 2-3 மாதங்களுக்கு நம்மளால் பார்க்க முடியும். அதில் முதல் ட்ராமா அரங்கேறி இருக்கு. அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை நிலவரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ள போகிறோம். கூடுதலாகவே அப்டேட்டையும் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? மார்ச் 17, 2024 இந்த டேட்டை குறித்து வச்சுக்கோங்க. இதுதான் ரஷ்யாவினுடைய அதிபர் தேர்தல் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி புட்டின் அவர்கள் அடுத்ததாக பிரசிடெண்டாக வருவாரா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய தேதி. அப்போ இந்த மார்ச் 17, 2024 அப்படிங்கிறத உக்ரைன் அவங்களுடைய கேலண்டரில், அவங்களுடைய ஈவெண்ட் லிஸ்ட்டில் சேர்த்து வச்சுருக்காங்க. அப்படி சேர்த்து வச்சது மட்டும் கிடையாது, ஒருவேளை புட்டின் அவர்கள் அடுத்த பிரசிடெண்டாக மாறிட்டார் அப்படின்னா ஃபுல் மொபிலைசேஷன் அப்படிங்கிறது இருக்கும். உக்ரைன் மீது பெரிய அளவான தாக்குதலை ரஷ்யா ரொம்ப விரைவாக செய்யும் அப்படிங்கிற தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் உக்ரைனுடைய மிக முக்கியமான தலைவர்கள். அதில் மிக முக்கியமான நபர் அலெக்சி டானிலோவ் அப்படிங்கிறவர் தான். இந்த அலெக்சி டானிலோவ் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செக்ரட்டரி ஆஃப் த நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸ் கவுன்சில். ஸோ நேஷனல் செக்யூரிட்டி டிஃபென்ஸ் கவுன்சிலினுடைய செக்ரட்டரி டானிலோவ் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. 2024 மார்ச்சுக்கு பிறகு ரஷ்யா அதனுடைய உண்மை முகத்தை காண்பிக்க போகிறது. எனவே நீங்கள் என்ன செய்யணும்? எங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். ஸோ அங்கே வந்து அவர் நிப்பாட்டுற இடம் இதுதான். 2024க்கு பிறகு தாக்குதல் இருக்க போகுது, எங்களை காப்பாற்றுங்க, உடனடியாக நீங்கள் ஏதாவது முடிவுகளை எடுத்து உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை கொடுங்கள். அப்படி கொடுக்கவில்லை என்றால் இங்கே பல பிரச்சனைகள் வரலாம், குறித்து வச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுக்கிறார். அந்த தகவலை கொடுத்தது மட்டும்தான் அவருடைய வேலையா அப்படின்னு பார்த்தா இல்லை. இந்த இடத்துல அடுத்த ட்விஸ்ட் அப்படிங்கிறது அவருடைய வாயிலிருந்தே வந்திருக்கு. இதே டானிலோவ் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்ன 1-2 தினங்களில் அடுத்த ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. நாங்கள் ரொம்ப பெரிய அளவில் மனக்கசப்புடன், மன வலியுடன், வேதனையுடன் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இதில் நாங்கள் அப்படின்னு சொல்கிறது ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய உக்ரைனியர்கள், உக்ரைனுடைய அரசாங்கத்தை சார்ந்தவர்கள். ஏன் இவங்க மனவேதனையுடன் இருக்காங்க அப்படின்னு சொல்லி டானிலோவ் சொல்லியிருக்காருன்னா, மேற்குலகத்தினுடைய சில நாடுகள், எல்லாரையும் சொல்லலை, அவங்க ரஷ்யாவினுடைய ஆதரவாக செயல்படக்கூடிய மேற்குலகத்தினுடைய நாடுகள் எங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நீங்கள் போய் சமாதானமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு விடுங்கள் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் எங்களுக்கு வைக்கப்படுகிறது. அதுக்கு ஆதரவாக நாங்கள் நிலைப்பாடை எடுக்கலைன்னா கிடைக்கக்கூடிய உதவிகள் எங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி மிரட்டுறாங்க அப்படிங்கிறார். ஸோ ஒரு பக்கமாக 2024 தேர்தலில் புட்டின் அவர்கள் வந்துவிட்டார் என்றால் ஃபுல் மொபிலைசேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங்கை கொடுத்தவர், அடுத்ததாக மேற்குலக நாடுகளுடைய உண்மை முகத்தை தோலுரிக்கும் வகையாக அடுத்த விஷயத்தையும் சொல்லியிருக்கார். இதை சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் அடுத்ததாக ஒரு கூட்டணியும் டிஃபைன் பண்ணுறார். ரஷ்யா, வடகொரியா, சீனா, ஈரான், இந்த 4 நாடுகள் அப்படிங்கிறது எப்போதுமே நமக்கு எதிராக திரும்புவாங்க. இது கூடவே வெஸ்டர்ன் வேர்ல்டில் இருக்கக்கூடிய சில நாடுகளும் சேர்ந்து, ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், அதில் ஹங்கேரிலாம் இருக்கலாம் அப்படிங்களாம், அதில் சில நாடுகளும் சேர்ந்து ரஷ்யா என்ன செய்வாங்கன்னா அடுத்த 15 வருஷம் 20 வருஷத்துக்குள்ள நெக்ஸ்ட் ஆக்சிஸ் ஆஃப் ஈவில் அப்படிங்கிறத உருவாக்குவாங்க.
இந்த ஆக்சிஸ் ஆஃப் ஈவில் அப்படிங்கிறது யாராலையுமே எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு பெருசாக மாறி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 15 இயர்ஸுக்குள்ள இவ்வளோ பெரிய சேஞ்ச் வரப்போகுது. அதை தடுக்கணும்னா இப்போ நாம் மேற்குலக நாடுகள் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர்லேருந்து எங்களை நீங்கள் காப்பாற்றணும். அதே நேரத்தில் பிரசிடென்ட் எலெக்ஷனில் ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு வேர்ல்டை உருவாக்கணும். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு தேவையான உதவிகளை தர வேண்டும். இதுதான் டானிலோவ் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய செய்தி. ஸோ இதில் நல்லா யோசிச்சு பாருங்களேன். டானிலோவ் அவர்கள் மேற்குலக நாடுகள் இப்படி எங்களுக்கு எதிராகவே செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு. இந்த பக்கமாக வந்துக்கிட்டு 2024 எங்களுக்கு மேற்குலகம் உதவவில்லை என்றால் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி அந்த இரண்டு விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி சொல்லிட்டார். இதுக்கு மேலே முடிவுகளை எடுக்க வேண்டியதும் அந்த முடிவுகளிலிருந்து மாற்றத்தை கொண்டு வர வேண்டியதும் மேற்குலக நாடுகள், உக்ரைன் கான்டாக்ட் குரூப் அப்படின்னு சொல்கிற அந்த 50 நாடுகளுடைய கையில் அவர் பொறுப்பை கொடுத்துட்டார். அப்போ இந்த பொறுப்பு தான் இனி அடுத்ததாக பேசப்பொருள் மார்ச் வர. சரி, ரஷ்யா என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு ரஷ்யா வேற லெவல் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒன்று, சவுதி அரேபியாவில் ஒரு பெரிய எக்ஸிபிஷன் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. இதனால் வரையிலும் ரஷ்யாவுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்த சில பல வெப்பன்ஸை நேராக சவுதி அரேபியாவில் கொண்டு வச்சுருக்காங்க. அந்த மாதிரியான மிசைல்ஸ் அது அமெரிக்கா தயாரிக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை. அமெரிக்கா அந்த மிசைல் ஒரு 5-10 வருஷம் பின்னாடி இருக்காங்க. ஸோ அந்த மிசைலை பற்றி நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதை பற்றி படிச்சுட்டு இருக்கேன். சீக்கிரமாக அதனுடைய காணொலியும் வரும். அப்போ இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை பாருங்கள். புட்டின் அவர்கள் தயாராகிட்டார் அதிபர் தேர்தலுக்கு. அதே நேரத்தில் புட்டின் அவர்களுக்கு எதிராக யாரும் கிடையாது. புட்டின் அவர்கள் இந்த போர் அப்படியே இருக்கட்டும், நான் பெருசாக எந்த விதமான மாற்றமும் செய்ய விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டார். இந்த போரில் ரஷ்யா தோற்கும் அப்படிங்கிற உங்களுடைய ட்ரீமில் நான் மண்ணள்ளி போட்டுட்டேன்டா, எந்த விதமான ட்ரீமும் நீங்கள் இனிமேல் எடுக்காதீங்க, நாங்கள் ஜெயிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. நிப்ரோ ரிவரை கிராஸ் பண்ண உக்ரைனுடைய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஆவ்திகா பகுதியாக இருக்கட்டும், பாக்முத் பகுதியில் சில பகுதிகளாக இருக்கட்டும், யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்குது. கிவ்ல ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறத பல மாதங்களுக்கு பிறகு செஞ்சுருக்காங்க ரஷ்யா. கிட்டத்தட்ட 38 ட்ரோனை வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ட்ரோன் அட்டாக் எல்லாமே புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. வின்டர் வரப்போகுது. வின்டருக்கு பிறகு உக்ரைன் அடுத்ததாக ஒரு சலசலப்புக்கு, ஏன்னா வார் ஃபேட்டிக் அப்படிங்கிறது வந்துடும். அப்போ உக்ரைனுக்கு உதவக்கூடிய நாடுகளுடைய எண்ணிக்கை மறுபடியும் குறைந்து விடும். அப்படி மறுபடியும் குறையும் போது ரஷ்யாவினுடைய அதிபராக மறுபடியும் புட்டின் அவர்கள் வந்திருப்பாங்க. ரஷ்யாவினுடைய காய் நகர்த்தல் பக்காவாக நடந்துச்சுன்னா புட்டின் அவர்கள் நினைத்தது ரொம்ப சுலபமாக முடியும். சரி, டானிலோவ் அவர்கள் இப்படி சொல்லிட்டாங்களே, அப்போ பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு விடலாமா அப்படின்னு சொல்லி உக்ரைன் நினைக்கிறாங்களா? அங்கேயும் முட்டுக்கட்ட போடுறாங்க. ஏன் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுட்டோம்னா செலன்ஸ்கி அவர்களுடைய பதவி பறிக்கப்படும், செலன்ஸ்கி அவர்கள் நாடு கடத்தப்படுவார். ஆப்வியஸ்லி இது நடக்க தான் போகுது. ஏன்னா அவர் சொல்லிட்டார் ஆல்ரெடி. புட்டின் அவர்களும் சொல்லிட்டாங்க, செலன்ஸ்கி அவர்களும் சொல்லிட்டாங்க, என்னை தூக்குறதா அவங்களுடைய வேலை. புட்டின் கிரெம்லினும் சொல்லிட்டாங்க, ஆமாம் அவர் அங்கே இருக்கக்கூடாது, உக்ரைனில் செலன்ஸ்கி அவர்கள் அவருடைய ஆட்சி அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போது செலன்ஸ்கி அவர்கள் அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரா, இல்லை செலன்ஸ்கி அவர்களுடைய நட்பு வட்டாரங்கள், அதிகார வர்க்கம் அப்படிங்கிறது சரியா இருக்கா அப்படிங்கிற அடுத்த கேள்வி நமக்குள்ள வரலாம். ஆனால் அந்த கேள்விக்கான பதிலும் நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. சைபர் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது தான் உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிஃபென்ஸ் கேட்டகரி. இந்த சைபர் டிஃபென்ஸ் தான் வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள், வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய ஹேக்கர்ஸை உள்ளடக்கி ஒரு பெரிய ஒரு டீமே உருவாக்குனாங்க ஜெலன்ஸ்கி அவர்கள். அப்போ இந்த சைபர் டிஃபென்ஸுக்கு மிகப்பெரிய அளவில் தலைவர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அதில் 2 தலைவர்களை நேற்று வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க ஜெலன்ஸ்கி அவர்கள். ஏன் அவங்கள வேலையை விட்டு தூக்கியிருக்காங்கன்னா அவங்க சரிவர செயல்படவில்லை அப்படிங்கிறதும், ஜெலன்ஸ்கி கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாமே உக்ரைனுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை அவங்க சொன்னதுனாலும் அவங்கள நாங்கள் வேலையிலேருந்து தூக்குறோம், அவங்களுடைய ஹை ரேங்கிங் அஃபிஷியலை நாங்கள் தூக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. யார் இவர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா CIP அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டேட் சர்வீஸ் ஆஃப் ஸ்பெஷல் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் உக்ரைன். இதை தான் CIP அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த CIP அப்படின்னு சொல்கிறதுனுடைய ஹெட்டும் அதனுடைய டெப்யூட்டியும் விக்டர் ஜஹோரா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரையும் தான் தூக்கியிருக்காங்க உக்ரைன். இப்படி இவங்க 2 அஃபிஷியல்ஸ், ஹை ரேங்கிங் அஃபிஷியல்ஸ் தூக்குனதுனால மட்டும் நான் சொல்லலை, ஜெலன்ஸ்கி அவர்களுடைய நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்குன்னு இன்னொரு நபரையும் தூக்கியிருக்காங்க. உக்ரைனுடைய மெடிக்கல் ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நேரம் உக்ரைனுடைய மெடிக்கல் ஃபோர்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கும் எனக்கும் தெரியும். ஏன் எல்லா நாடுகளுக்கும் தெரியும். போர் நடந்துட்டு இருக்கு, மிகப்பெரிய அளவில் மெடிக்கல் ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கு. உக்ரைனுடைய மெடிக்கல் ஃபோர்ஸினுடைய மேஜர் ஜெனரல், அந்த மேஜர் ஜெனரலை தூக்கியிருக்காங்க. இல்லை நீ வேலைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே சலசலப்பு வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல ஊழல் நிறைய இருக்குது. ஐரோப்பிய ஒன்றியம் கொடுத்த மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்க. ஐரோப்பிய ஒன்றியம், நீ என் நாட்டில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர வேண்டும் என்றால் உன்னுடைய நாட்டில் ஊழல் இருக்குது, அதை சரியாக களை எடுத்து விட்டு நம்ம அப்ளிகேஷன்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ரிஸ்கி அப்படின்னு சொன்னாங்க. அட் ரிஸ்கி அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையும் சேர்க்கப்பட்டிருந்தது. உக்ரைனுடைய ஐரோப்பிய ஒன்றிய பொசிஷன் அட் ரிஸ்கி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
ஸோ இப்போ தெளிவாக புரியுது, அங்கே இருக்கக்கூடிய ஹை ரேங்கிங் அஃபீஷியல்ஸ், மேஜர் கமாண்டர் அப்படிங்கிறவங்க எல்லாமே மாற்றப்படுவதால் ஜெலன்ஸ்கி அவர்கள் மிகப்பெரிய அளவில் குழப்பத்திலும், அதே நேரத்தில் அங்கே நடப்பது ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு எதிராக இருப்பதையும் ஜெலன்ஸ்கி அவர்கள் உணர்ந்திருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு லாய்ட் ஆஸ்டின் அவர்கள் வந்தது தான் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு நியூஸ். லாய்ட் ஆஸ்டின் அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி. அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி லாய்ட் ஆஸ்டின் அவர்கள் உக்ரைனுக்கு வரப்போறார் அப்படிங்கிற தகவல் வெளியில் வந்ததா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதை அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணலை. அனௌன்ஸ் பண்ணாமல் அவர் வந்து இறங்கியிருக்காரு. அப்படி வந்து இறங்கினவர் உங்களுக்கு ஒரு 100-120 மில்லியன் அமெரிக்க டாலர் தாரேன்னு சொல்லி ஜோ பைடன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு தாரேன். அது கூடவே இந்த யுத்தம் எவ்வளவு நீண்டு போனாலும் பரவாயில்லை, நான் உங்களுக்கு உதவுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாய்ட் ஆஸ்டின் அவர்கள் சொல்லிட்டாங்களா? ஜப்பான் ஒரு 120 மில்லியன் ஏதோ அமெரிக்க டாலர் உதவியை இப்போது புதுசாக அறிவித்திருக்கிறார்கள். ஸோ இந்த 2 உதவிகள் தான். அடுத்ததாக ஜெர்மனியினுடைய உதவிகள். இந்த 2-3 உதவிகள் மட்டும்தான் உக்ரைனுக்கு கூடுதலாக, அதுவும் 100 மில்லியன் தான் வந்துட்டு இருக்கு. பில்லியன் கணக்கில் அவங்களுக்கு உதவிகள் வேணும். ஒவ்வொரு மாதமும் பல பில்லியன் இருந்தால் தான் உக்ரைனால இனிமேல் அவங்களுடைய அரசாங்கத்தை ரன் பண்ண முடியும், இந்த யுத்தத்தை கண்டினியூ பண்ண முடியும். அப்போ மில்லியன் கணக்கான உதவிகள் வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது உக்ரைனுக்கும் தெரியும். ஏன்னா வின்டர் வேறு வரப்போகுது. எல்லா எலக்ட்ரிக் கிரிட்டாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய ஜியோ தெர்மல் ஸ்டேஷன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே மிகப்பெரிய அளவில் எந்த விதமான மெயின்டெனன்ஸும் இல்லாமல் இருக்குது. அதை தான் நம்ம கவனிக்கணும். போன வருடம், இது 2வது வருடம் இந்த போர், இது 2வது வின்டர், இந்த போருக்கான 2வது வின்டர். முதல் வின்டரில் பெரிய அளவில் அவங்கக்கிட்ட நிறைய உதவிகள் கிடைச்சிச்சு, நிறைய நாடுகள் பணம் கொடுத்தாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணாங்க. அதனால் வின்டர் அவங்களால ஈஸியாக சமாளிக்க முடிந்தது. ஆனால் இந்த வாரில், அதாவது இந்த வின்டரில் மறுபடியும் நிறைய செலவுகள் செய்ய முடியாமல் டிஃபென்ஸுக்காக மட்டுமே உக்ரைன் அவங்களுடைய பணத்தை செலவழிச்சிட்டு இருக்கிறதுனால வின்டர் கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்க போகுது. அதற்கான உதவிகள் கிடைக்குமா கிடைக்காதா? ஆல்ரெடி மழை, பெருவெள்ளம், மிகப்பெரிய அளவில் சகதியாக மாறிவிட்ட ட்ரெஞ்சஸ் அப்படிங்கிற செய்திகள்லாம் வெளிவரும்போது ரஷ்யா உக்ரைன் போரினுடைய அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறத காலநிலையும் அந்த உக்ரைனுடைய நட்பு நாடுகளும் ரஷ்யாவும் தீர்மானிக்க போகிறாங்க. ஒரு மும்முனையில் இருக்கக்கூடிய முடிவுகள் உக்ரைன் ரஷ்யா போரை எப்படி வழி நடத்த போகிறது அப்படிங்கிற அப்டேட்டை வேறொரு பதிவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு காணொளி எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய வியூகம் மார்ச் 17, 2024 புட்டின் அவர்களுடைய அடுத்த பதவி, இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு என்ன அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. ப்ளீஸ் லீவ் யுவர் கமெண்ட்ஸ். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி உங்களுடைய குடும்ப வட்டாரத்திடம், உங்களுடைய நட்பு வட்டாரத்திடம், உங்களுடைய சோஷியல் மீடியா வட்டாரத்திடம் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம், நல்ல நாலேஜபிள் சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.